ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் ஒட்ஸுன்னு சொல்லுவோம் நாங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா குக்கரில் போட்டுக்கலாம். இது மாதிரி தண்ணியோடவே எடுத்துக்கிட்டேன், போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை தனியாக வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இந்த 2 தக்காளி அதையும் போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய். பருப்பெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டால் கொஞ்சம் ஸ்மூத்தாக பருப்பு சீக்கிரமாக வெந்து தண்ணி நல்லா கெட்டியாக கிடைக்கும். பருப்பு தண்ணி அதுக்காக வேண்டிதான். நான் பாசிப்பருப்பு கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகும், கட்டி பெருங்காயம். அதனால் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், டர்மரிக், இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா 2-3 கிள்ளி போட்டுக்கலாம். இன்னும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இதோட இந்த வெங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் சாம்பார் பவுடர், வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் தான். குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் பவுடர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதோட லிங்க் நான் வேணுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறது உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எங்களுக்கு. அவ்வளோதான். இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்தா போதும். இந்த பொட்ஸுக்கு பருப்பு அப்படியே குழைய வேகணுங்கிறது இல்லை, கொஞ்சம் ஒன்றும் பாதியாக வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்து அப்புறம் அந்த ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துடுச்சு. பொரிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எப்படி தாளித்து விட்றேன்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொரிசுங்கிறது இந்த வெண்பொங்கலுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். வெண்பொங்கல் இதில் தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கடாய் சூடாகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடரு இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி சாம்பார் பவுடரை எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் இது மாதிரி கொத்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மாதிரி 2-3 கையால் கிள்ளி போட்டு கலந்து விட்டுடுங்க. அதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்படி செஞ்சு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கொசுனா இப்படி தான் நாங்கள் செய்வோம். வெண்பொங்கலுக்கு மெதுவடையும் போட்டு ஊற வைக்கலாம். வடை சுட்டிங்கன்னா மெதுவடையும் இதில் போட்டு ஊற வச்சு சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த
இந்த கொச்சில் வந்து மேலோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அப்படியே நெய் வாசனையாக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். மரசெக்கு கடலை எண்ணெய். கொஞ்சம் வேகட்டும் தோசை. நான் இந்த பக்கம் இட்லியும் ஊற்றியாச்சு. தோசையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரோஸ்ட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மரசெக்கு கடலை எண்ணெய். உங்கள் வீட்டிலலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.